வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னா மதுரையில் இருக்குங்க. மதுரை சாப்பாடு நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம், அதுவும் கோவில் பிரசாதம் நிறைய பார்த்துருக்கோம்ல. அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரை தம் புளியோதரை. இந்த கோவிலில் தம் புளியோதரையும் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக பண்ணுற புளியோதரைக்கும் இந்த புளியோதரை நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த தம் புளியோதரை போடுறதுல எங்கள் அப்பா காலத்துலலாம் ஒத்துக்க மாட்டாங்க. சாதம் வடித்து கஞ்சி குட்டி அதில் ஒரு 4 சாதம் போய் பல ஜீவராசிகள் சாப்பிடணும்னு பெரியவங்கெல்லாம் நினைப்பாங்க. இப்போ தான் 5 படி 10 படி இவங்கிறப்போ தம்மில் போடணும், கையில் வடித்து திருப்பி பிரட்டி எடுத்து அதெல்லாம் இல்லாமல் கரண்டிலேயே பிரட்டிகிட்டே இருந்தால் போகிறோம், தம் ஆகிடும். தம் புளியோரை அதனால தான் சரி ஈஸி மெத்தடு. அப்படியே இல்லை நாகரிகம் வளர வளர அந்த கையில் பிரட்டுறதெல்லாம் நிப்பாட்டி இப்போ தம்மில் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அதிலும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த தம் புளியோதரை பண்ணும்போது இதில் என்ன மாதிரிலாம் மசாலா யூஸ் பண்ணுறாங்க, அந்த தம் எப்படி போடுறாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஸ்பைசஸ் நம்ம ரெகுலராக பண்ணுற புளியோதரைக்கு யூஸ் பண்ணுறோமா? அதே தான் புளி தண்ணியை எடுத்து புளி தண்ணி அளவாக 1க்கு 2 தண்ணியோடு சேர்த்து கலந்து ஊற்றி தனித்தனியாக வறுத்ததெல்லாம் தனித்தனியாக இடித்து வச்சுருந்து கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு தனியாக வறுத்து தண்ணி கொதிச்சோன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாலே முடியும். எந்த ஒரு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து லைட்டாக நல்ல பக்குவத்தில் வறுத்துட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணல, அதோட ஃப்ளேவரே வேறு. இப்போ திரிக்க கொடுக்குறோம் இதெல்லாம். சரி, ஓகே. மேலே உப்பு போட்டு ஒரு படிக்குள்ள உப்பை போட்டு கையில் திருகினாலும் நல்லா இருக்கும். அப்போது நம்ம வந்து இடிக்கணும் அவசியமே இல்லை, ஏன்னா நல்லா வறுத்துருக்கோம் மிளகா கையில் போட்டு க்ரஷ் பண்ணும் போதே தூள் ஆகிடும். எல்லா கருப்பு போட்டுருவோம், நல்லா பொரிஞ்சு வருது போட்டோன்னே. அந்த கருவேப்பிலை போட்ட உடனே அது ஒரு வாசனையே வேறு. கண்டிப்பாக நீங்கள் தம் போட்டு முடிச்ச உடனே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடணும்னா மல்லிகை போட. நிலக்கடலை வந்து நிறைய போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல இனிமையாக இருக்கும். அதாவது அந்த கடலைப்பருப்பு அந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த புளியோட சாப்பிட்டு நல்லா இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி தம் போட்டிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் தம்மை உடச்சி எடுத்தோம்னா நல்லா பழம். அந்த ரைஸ் அப்படியே வெந்து ட்ரை ஆயிருக்கு. ஆமாம், ஓகே. ஆனால் நம்ம என்ன தான் வந்து வெளியே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ஆனால் கோவிலில் சாப்பிட்ற புளியோதரை அது வேறு. ஃபேன்டாஸ்டிக், சூப்பர். திரு கிருஷ்ணன் சார் பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். கோவில் பிரசாதங்கள்லாம் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது எப்படி ப்ராப்பராக பண்ணுறான்னு சொல்லி ஏகப்பட்ட ரெசிபிகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க போய் இந்த ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பார்த்தலாம். ஓகே. புளி வந்து 200 கிராம் ஊற வச்சுருக்கோம். அரிசி வந்து 1.5 கிலோ ஒரு படி எடுத்து. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையானது 4 டீஸ்பூன் மிளகு, 4 டீஸ்பூன் வெந்தயம், 4 டீஸ்பூன் எள்ளு, மல்லி வரை 25 கிராம், வத்தல் 50 கிராம், நிலக்கடலை 150 கிராம் போடலாம், 200 நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 25 கிராம், கடுகு 4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் 400 கிராம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து திரிக்கிறதுக்கு வறுக்க போகிறோம். ஓகே. வெந்தயம் எடுங்க. ஓகே. எள்ளு எடுங்க. வெந்தயம், எள்ளு. வெந்தயம் 4 டீஸ்பூன் போடுறோம். ஓகே. இதோட எள்ளும் போடலாமா? எள்ளும் போடுறோம். ஓகே. இந்த எள்ளு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, என்ன ரீசன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? நல்லெண்ணெய் இதில் இருந்து தான் எடுக்கிறாங்க, அதனால தான் எள்ளு கொஞ்சம் போட்டால் அது ஒரு வாசனை. ஓகே, அதனால் எள்ளு யூஸ் பண்ணுறோம். எள்ளு யூஸ் பண்ணுறோம். 4 டீஸ்பூன் மிளகு. ஓகே. இது கொஞ்சம் வறுத்தோன்னா கொஞ்சம் வறுத்துட்டதுன்னா இந்த மல்லி வரை தான் ஃபர்ஸ்ட் இது வறுக்க ஆரம்பிக்கும். சரி, ஓகே தான். நல்லா செவக்க வறுந்துட்டு. ஓகே. அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வர டைமில் தான் நம்ம வந்து மல்லி வரை போடுறோம். எள்ளு வெந்தயம் மிளகு பொரிஞ்சு வர டயத்தில் இது போட்டோம்னா இது தாங்காது. ஓகே. அப்புறம் இது கருகிடும், அது இதாகும். அதனால கடைசியாக போடுறோம். கடைசியாக லேட்டாக. சரி, ஓகே. மல்லி வர வாசனை வரும். வாசனை வர்றது நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஓகே. இதை எடுத்து திரிக்க கொடுக்கலாம்.
இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்த பிறகு நம்ம பவுடர் பண்ண கொடுக்குறோம். ஓகே, இந்த பவுடர் பண்ணும்போது என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்? நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சணும். சரி, ஓகே. வறுத்த பிறகு அந்த ஸ்பைஸோட ஃப்ளேவரே வேறு. எந்த ஒரு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து லைட்டாக நல்ல பக்குவத்தில் வறுத்துட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணல, அதோட ஃப்ளேவரே வேறு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் சார்? அடுத்து நல்லெண்ணெய் விட்டுண்டு காடியை நல்லெண்ணெய் விட்டுண்டு பத்தலை வறுத்து. சரி, ஓகே, டன். இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்க அந்த காடியை நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. புளியோதரைக்கு நல்லெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நல்ல வாசனை, கமகமான வாசனை வரும். ரொம்ப நேரம் நல்லா நீடிக்கும், கெட்டு போகாது. ஓகே. ஒரு நாள் ஆனாலும் வச்சு சாப்பிட்ற மாதிரி புளியோதரை. ஓகே, ஓகே. அது பர்டிகுலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, டன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? வத்தல் போடலாமா? ஓகே. 50 கிராம் காஞ்ச மிளகாய் போடுறோம். சரி, ஓகே. அந்த எண்ணெய் சூடும் மிதமான சூடில் இருக்கணும். ஆமாம். ஓகே. இந்த மிளகாய் வந்து அந்த கலர் மாற அளவுக்கு வறுத்துருக்கணும். செவக்காக இருக்கணும். சரி, ஓகே. இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? நல்ல வாசனை, பயங்கர, எல்லாமே ஓகே, பயங்கர வாசனையாக இருக்கும். இடிச்சு கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த மிளகாய் வத்தலை இடிச்சு கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதனுடைய டேஸ்ட்டும் வேற. ஒரு கையில் உளுந்த வடை போடுறதுக்கும் தட்டி உளுந்த வடை போடுறதுக்கு, இலையில வச்சு தட்டி உளுந்த வடை போடுறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ஆமாம், ஆமாம். அந்த வித்தியாசம் இதில் தெரியும். ஓகே, ஓகே. கலர் மாறுது. ஆமாம். ஓகே. காஞ்ச மிளகாய் இப்போ திரிக்க கொடுக்குறோம் இதெல்லாம். சரி, ஓகே. இந்த காஞ்ச மிளகாவை வந்து என்ன மாதிரி பக்குவத்தில் அடிச்சிருக்கணும்? அவங்க ஒரு சுற்றினா போதும் மிக்சியில். சரி, ஓகே. இதில் மேலே உப்பு போட்டு, ஒரு படிக்குள்ள உப்பை போட்டு கையில் திருகினாலும் நல்லா இருக்கும். அப்போ நம்ம வந்து இடிக்கணும் அவசியமே இல்லை, ஏன்னா நல்லா வறுத்துருக்கோம் மிளகா. கையில் போட்டு க்ரஷ் பண்ணும் போது தூள் ஆகிடும். நல்ல ஐடியா. சரி, ஓகே. இப்போ கொடுத்தலாமா தான் இடிக்குது? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து வந்து கடவுள் பருப்பு தாளிச்சு, கடலை பருப்பு தாளிச்சுட்டு இதை இறக்கி வச்சுட்டு புளி தண்ணியோட காய வச்சு அரிசி அலசி போட போட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு. சரி, ஓகே. கலந்து தம் புளி. ஓகே. இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம அடிஷனலாக யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஏற்கனவே வறுத்த மிளகாவிலேயே நம்ம யூஸ் பண்ணுறோமா? வறுத்த மிளகாலே இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இன்னும் அடிஷனலாகவும் கொஞ்சம் விட போகிறோம். சரி, ஓகே. கடுகு 4 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறோமா? இதில் இந்த உளுத்தம்பருப்பு வந்து கம்மியாக போகிறோம், கடலைப்பருப்பு அதிகமாக போகிறோம். என்ன காரணம்? உளுத்தம்பருப்பு வந்து வாசனைக்கு போடுறது. ஓகே. கடலைப்பருப்பு வந்து மென்று சாப்பிட்றது. நல்ல விஷயம். வாசனைக்காக உளுத்தம்பருப்பு. ஓகே. இந்தாங்க கடலைப்பருப்பு. இதில் வரமிளகாவும் யூஸ் பண்ணுறோமா? இதில் வரமிளகா வேண்டியதில்லை. பச்சை கருவேப்பிலை இது கொஞ்சம் செவக்கட்டு. சரி, ஓகே. செவந்தோட பச்சை கருவேப்பிலை. ஓகே. இந்த மாதிரி வறுத்து தாளிப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இல்லைனாலுமே இந்த பாத்திரத்திலே இன்னொரு, இப்போ நம்ம இதில் தம் போட போகிறோமோ அந்த பாத்திரத்திலே நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்படி பண்ணலாம். ஓகே, சரி, ஓகே. ஆப்ஷன் 2 விதமாக கொடுத்துருக்காரு. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற தம் போடுற பாத்திரத்தையே தாளிப்பு போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை, எடுத்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே தண்ணியை விட்டுக்கலாம். அளந்து தண்ணியை விட்டுட்டு அரிசியை போட்டு அதே தம்மாக தெரிச்சு. இப்போ அரிசி ஊற வேண்டாமா? அரிசி ஊற வைக்கணுங்கிறது. ஓகே. ஓகே. இப்போ கலர் மாறிடுச்சா? ஆமாம். ஓகே. இந்தாங்க பச்சை கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. எல்லா கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வருது போட்டோன்னே. அந்த கருவேப்பிலை போட்ட உடனே அது ஒரு வாசனையே வேறு. கண்டிப்பாக நீங்கள் தம் போட்டு முடிச்ச உடனே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவினோன்னா மல்லிகை போட. ஓகே. புளியை தண்ணி நிறைய விட்டு கரைச்சி வச்சுருக்கோம். சரி, ஓகே. இது 1 2 அளந்து விட்டுருக்கோம். ஓகே. ஒரு படிக்கு 2.5 படி தண்ணி அளந்து விட்டுருக்கோம். அளவு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோம். மீதிக்கு வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம். போதுமா? ஓகே. இன்னும் ஒரு 6 வளம் பாட்டுங்க. போதுமா? ஓகே.
1க்கு 2.5 போட்டாச்சு. 1க்கு 2.5 தண்ணி விட்டாச்சு. இது கொதிச்சோன்னா மஞ்சள் பொடி போட்டு தாளிப்பு போட்டு திருச்சி வந்ததை போட்டு ஒரு அரிசி போடுறோம். சரி, இப்போ கொதிக்காமல் போடாதா? கொதிக்காமல் போட்டால் அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும். ஓகே, அதனால தான் நல்லா புளி தண்ணி கொதிக்க விடுறோம். சரி, ஓகே, கொதிக்கிட்டும் பார்க்கலாம். அரிசி நம்ம அலசி வச்சுருக்கோம். 1க்கு 2 தானே அலசிருக்கோம். எந்த மக்கு வடையெல்லாம் இல்லாமல் சரி, ஓகே, நல்லா அலசி வச்சுருக்கோம். 1க்கு 3 தானே அலசி வச்சுருக்கோம். சரி, ஓகே. அரிசி இப்போ இந்த அரிசியும் போட்டாச்சு. ஆமாம். இப்போ உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே தரேன். திருச்சி வந்தது உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போடுறோம். மஞ்சள் பொடி போடலாமா? சரி, ஓகே. தேவையான அளவுக்கு இந்த மஞ்சள் தூளும் போட்டிருக்கோம். ஆமாம், தேவையான அளவு மஞ்சள் பொடி போடுறோம். ஓகே, இப்போ இந்த தாளி போடுறோமா? போடுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம தாளிப்பெல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன போடுறோம்? அடுத்து திருச்சி வந்ததை போடுறோம். சரி, ஓகே. வறுத்து திரிக்க கொடுத்தோம் இல்லையா? ஆமாம், எல்லாம் போடுறோம். மிளகாய் வத்தல். இது எப்படி திருச்சி வந்துருக்கு காமிச்சிருங்க. நைஸாக திருச்சி. ஓகே, மிளகாய் வத்தல், வெள்ளிவரை, வெந்தயம், எள்ளு எல்லாமே திருச்சி நைஸாக திருச்சி. ஓகே, இந்த ரெசிபிக்கு வந்து இந்த பவுடர் மசாலா ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். புளியோதரை நம்ம பண்ணியிருப்போம், ஆனால் இந்த புளியோதரை டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து மேக்கிங் வந்து டோட்டலாக வேறு. ஆனால் டேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம கோவிலில் பண்ணுற அந்த மெத்தட்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, எல்லாமே போட்டாச்சு. கடலைப்பருப்பு போடலாம். நிலக்கடலை 200 கிராம் நிலக்கடலை போட்டோம். ஓகே, நிலக்கடலை வந்து நிறைய போட ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல இனிமையாக இருக்கும். அதாவது அந்த கடலைப்பருப்பு அந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த புளியோட சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஓகே, அதாவது நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளும் போடாச்சு. இப்போ ரைஸ் வந்து தம் போட போகிறோம். அந்த தம் போடுற பக்குவத்தை கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த தம் போடுற பக்குவம் எப்படி இருக்கணும், இப்போ இந்த இடத்துல வந்து அந்த அடுப்போட ஃப்ளேம் எப்படி இருக்கணும். அதாவது விறகு அடுப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொல் முன்னாலே எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வச்சு எடுத்து நம்ம இறக்கி விறகு அடுப்பில் இஞ்சிடும். அப்படியே விறகுல கட்டையை பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தணல்லையே இஞ்சிற அளவு ஒரு சொல் தண்ணி வச்சே தம் போடலாம். ஆனால் இதில் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சினதுன்னு தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும். அந்த தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனோன்னு தான் அதுக்கு பிறகு தான் தம் போடுறோம். ஓகே, இப்போ விறகு அடுப்புனா கட்டையை பிரிச்சுட்டு அப்படியே ஒரு சொல் தண்ணி வச்சே போடலாம். ஒன்றாகாது, அழகாக இருக்கும். அந்த நெருப்பு டெம்பரேச்சருக்கு வந்து அதிகமாக அந்த ரைஸ் வந்து உதிரி ஆகிடும். ஆனால் வீட்டில் அப்படி பண்ண முடியாது. அதனால தான் வந்து சாதத்துக்கு வந்து இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம போடுறோம். இப்போ இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் இது மாதிரி ரெடி ஆகுதுக்கு? ஒரு 5 நிமிஷம். ஓகே, 5 நிமிஷம். டோட்டலாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் பல்காக வீட்டில் பண்ணோம், ஒரு 20 பேர் வராங்க இல்லை ஒரு 30 பேர் வராங்கன்னுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா கொதிச்சு வருது. இதை வந்து மூடி வைக்க போகிறோம், தம் போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து தம் போடுறோம், ரைட்டுங்களா? ஓகே, பெருங்காயம் போடுறோம், தேவையான அளவு பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்டு மூடி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுவோம். இந்தாங்க, நான் ஊற்றவா? ஓகே, இப்போ எதுக்காக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? நல்ல அந்த வாசனைக்கு தான், எல்லாமே கடைசியில் வாசனைக்கு தான். ஓகே, போதுமா? இன்னும் வேணுமா? போதும். ஓகே, முதல் தம் போட்டுருவோம். ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி தம் போட்டுருக்கோம். ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் தம்மை உடச்சி எடுத்தோம்னா நல்லா பழப்பழப்பழன்னு வந்துடும். ஓகே, கொஞ்சம் ஆறு எடுத்துனா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ இதுவே வந்து வீட்டில் வந்து தம் போடுறோன்னா அந்த 15 நிமிஷம் கரெக்டாக இருக்குமா, இல்லை குக்கரில் பண்ணும்போது வந்து டைமிங் எப்படி இருக்கும்? விசில் அடங்கணும்னு எடுத்துட வேண்டியது. ஓகே, இப்போ வீட்டில் பண்ணும்போது வந்து எத்தனை விசில் விடலாம்? 3 விசில் விடலாம். பச்சரிசினா புழுங்கரிசி சுகர் இருக்குது, புழுங்கரிசின்னு நிறைய பேர் புழுங்கரிசி போடுவாங்க. அப்போ 4 விசிலாக விட்டாக்கா மலராக இருக்கும். சரி, என்றைக்குமே வேகாத சாப்பிட முடியாது, கூட வந்ததை கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். நல்ல விஷயம். ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக நீங்கள் வீட்டில் தம் போட்டிருப்பீங்க. நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி போட்டிருப்பீங்க, தக்காளி சாதம் போட்டிருப்பீங்க, தேங்காய் பால் வச்சு போட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த புளியோதரை வந்து நம்ம தம் போடுறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வேகட்டும்,
வெந்த பிறகு தம் உடைக்கிறதுலன்னு பார்க்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் எடுத்து இப்போ தம் உடைச்சிடலாம். சரி, ஓகே, டன். அந்த ரைஸ் அப்படியே வெந்து ட்ரை ஆயிருக்கு. ஆமாம், ஓகே. உடைச்சிட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே பேசினா இறக்க வேண்டியதான். சரி, ஓகே. தம் உடைக்கும்போது மேலோட்டமாக ஃபர்ஸ்ட் உடைக்கிறோமா? உடைக்கிறோம் அப்படியே அப்படியே இப்படி தான் எடுக்கணும். ஓகே. நல்லா ஜூஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போதுமா? ஓகே. எதுக்காக கடைசியாக வந்து இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? அப்படியே ஆற பொலன்னு வந்துடும். ஓகே. அதுக்காக அதாவது நம்ம நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த மசாலா காஞ்ச மிளகாய் வறுக்கிறதுக்கு, தாளிப்பு போடுறதுக்கு. தாளிப்பு போட்டதை அப்படியே இதில் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த தம் போடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் விட்டுருக்கோம், நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். தம் உடைக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். சரி, ஓகே. ஸோ 4 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுற பக்கம் ரொம்ப முக்கியம். கொடுங்க. ரொம்ப நேரத்துக்கு சூடு அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடலை பருப்பு கடுக்குன்னு இருக்குது. இன்னொன்று வந்து புளிப்பு அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிடும் சூப்பராக இருக்குது. ரியலி நைஸ் நைஸ் நைஸ். கோவில் ஸ்டைல் புளியோதரையே வந்து வேறு மாதிரி சான்ஸே இல்லை. ஆனால் நம்ம என்ன தான் வந்து வெளியே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ஆனால் கோவிலில் சாப்பிட்ற புளியோதரை அது வேற. இங்கே சாதம் அங்கே பிரசாதம். இங்கே சாதம் அங்கே பிரசாதம். சூப்பர். ஃபேன்டாஸ்டிக், சூப்பர். எல்லாம் சுவாமி தான். ஆமாம். அருமையான புளிப்பு, கரெக்டான காரம், பதம் பக்காவாக வந்திருக்கு. அருமை. ரியலி தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம எப்போ போல தான் நீங்கள் அந்த ஃபஸ்ட் நம்ம புளியோதரை பண்ணும்போது வந்து அந்த புளிக்காய்ச்சலை பற்றி யாரை கேட்டால் தருவீங்களா கேட்டேன். நீங்கள் கொடுப்பீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இப்பயும் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணிட்டு. ஓகே. வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே பருப்பு பொடி, இட்லி பொடி, சாம்பார் பொடியெலாம் பண்ணி கொடுக்குறாங்க. கேட்குறவங்களும் கொடுக்குறாங்க. ஓகே. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் புளிக்காய்ச்சல் வேணால் இவட்ட வாங்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது இடத்துல புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்வோம். டேக் கேர்.